உங்களுக்கு ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணணும்னா எவ்வளோ நேரம்? உங்க ஹேர் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணணும். உங்களுக்கு புடிச்ச ட்ரெஸ் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். உங்க வீட்ட கம்ப்ளீட்டா ரீடிசைன் பண்ணணும். உங்களுக்கு புடிச்ச தம்ப்நெயில்ல உங்க இமேஜ இன்சர்ட் பண்ணணும். இதெல்லாம் பண்றதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஹானஸ்ட்டா சொல்லுங்க. ஃபியூ ஹார்ஸ் ஆகும். வாட் இஃப் ஐ டெல் யூ இது எல்லாமே ஒரே ஒரு ப்ராம்ப்ட்ல அப்படின்றதுக்குள்ள கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்குமா இல்லையா? ஸோ அதை தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு சேனல். என் பேர் ஆசம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம கூகுள் நானோ பனானா யூஸ் பண்ணி உங்க ஹேர் ஸ்டைல் எப்படி சேஞ்ச் பண்ணலாம், உங்க ட்ரெஸ் எப்படி சேஞ்ச் பண்ணலாம், உங்களுக்கு பிடிச்ச காஸ்டியூமை நம்ம எப்படி விர்ச்சுவலா ட்ரை பண்ணி பார்க்கறது, உங்க வீட்டை வந்து எப்படி கம்ப்ளீட்டா ரீடிசைன் பண்றது, எப்படி ஒரு கிரியேட்டிவ் தம்ப்நெயில வந்து ப்ராம்ப்ட் வச்சு கிரியேட் பண்ணலாம், உங்களுக்கு பிடிச்ச தம்ப்நெயில உங்க இமேஜ் எப்படி இன்சர்ட் பண்ணலாம், உங்களோட ஓல்டு மெமரபிள் போட்டோ வந்து எப்படி வந்து ஹை ரெசல்யூஷனோட ரீஜென்ரேட் பண்றது. போனஸ் என்ன அப்படின்னா, நம்ம டைம் டிராவல் பண்ணி நம்ம பாஸ்ட்டுக்கு போயிட்டு நம்ம 1950 60 70ஸ்லாம் நம்ம எப்படி இருப்போம்னு சொல்லிட்டு ஏஐ வச்சு ரீக்ரியேட் பண்ணி பார்க்கறது. கூகுள் நானோ பனானா வச்சு என்னென்னலாம் பிசினஸ் யூஸ் கேஸ் இருக்கு, பிளஸ் கூகுள் நானோ பனானாவோட எல்லா ஃபீச்சர்ஸையுமே இந்த வீடியோல லைவா நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் ஜம்ப் இன்டு தி வீடியோ. பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் என்ன அப்படின்னா ஃபோட்டோ எடிட்டிங். அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஹேர் ஸ்டைல் எப்படி சேஞ்ச் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, என்னோட இந்த இமேஜ் அப்லோட் பண்ணிவிட்டு சேஞ்ச் மை ஹேர் ஸ்டைல் டு 1970s ஹேர் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதோட ரெஸ்பான்ஸ் பாருங்கள், ரொம்பவே ஸ்டன்னிங்காக, ரொம்பவே ரியலாக இருக்குது பாருங்கள். ஆக்சுவலி நான் இந்த ஃபோட்டோவை என் ஃப்ரெண்டுக்கு அனுப்பி விட்டேன். ஸோ தேவர் நாட் ஏபிள் டு டிஃப்ரென்ஷியேட் இது வந்து நேச்சுரலாக இல்லை ஏஐ ஜென்ரேட்டடாக டிஃப்ரென்ஷியேட்டே பண்ண முடியல. ரொம்பவே நேச்சுரலாக இருக்குது. செகண்ட் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, நான் போட்டுக்கிற டிஷர்ட்டை மாற்றிட்டு எனக்கு வந்து என் டிஷர்ட் வந்து பிளாக் கலரில் இருக்கணும், அதில் வந்து கூகுளோட லோகோ போடணும், ப்ளஸ் கூகுள் க்ளவுட்ல இருக்கணும். அந்த மாதிரி என் டிஷர்ட்டை மாற்றுன்னு சொன்னேன். பாருங்கள் அதோட ரெஸ்பான்ஸை பாருங்கள். நம்ம சொன்ன மாதிரியே கூகுள் லோகோ, கூகுள் க்ளவுடு, ஸோ பிளாக் டிஷர்ட்டில் மாசாக மாற்றி கொடுத்துருச்சு. தேர்டாக வந்து ட்ரை ஆன் ஃபீச்சர். இப்போ வந்து நம்மளுக்கு பிடிச்ச காஸ்டியூமை, நம்ம பிடிச்ச ட்ரெஸ் வந்து யூஸ்வலாக நம்ம ஸ்டோர்ஸில் போய் ட்ரை பண்ணி பார்ப்போம்ல. அதே மாதிரி இப்போ நமக்கு அமேசானில் இருக்கிற, மிந்த்ராவில் இருக்கிற ட்ரெஸ்ஸை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா அதையுமே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு பிடிச்ச ஒரு கூகுளோட ஹூடி வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஹூடி அப்லோட் பண்ணிட்டு இந்த ஹூடி எனக்கு வந்து நான் வந்து ட்ரை பண்ணால் எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதை வந்து நான் வந்து ப்ராம்ப்ட்டில் கொடுத்தேன். ஸோ மேக் மீ வியர் திஸ் கூகுள் ஹூடி அட்டாச் இன் திஸ் இமேஜ் அண்ட் சேஞ்ச் மை பேக்ரவுண்ட் டு கூகுள் ஆஃபீஸ், கூகுள் ரிட்டன் அட் த பேக் அண்ட் ரீட் இன் மை ஃபேஷியல் எலமெண்ட்ஸ் அண்ட் டோன்ட் சேஞ்ச் எனி திங். பிகாஸ் நான் ட்ரை பண்ணி பார்க்கும்போது நிறைய வாட்டி என் ஃபேஸ் எல்லாம் மாற்றிருச்சு. அதனால நான் எக்ஸ்பிரஸ் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா இதுதான் ஜென்ரேட் பண்ண ரெஸ்பான்ஸு. நம்ம கேட்ட அதே காஸ்டியூமை அப்ளை பண்ணிட்டு பாருங்க. அதே கூகுள் க்ளவுடு, அதே ஹூடி, பேக்ரவுண்டில் கூகுள் ஆஃபீஸ்னு மாதம் மாற்றி கொடுத்துருச்சு. இதை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலான்னு என்ன பண்ணேன் அப்படின்னா, சேஞ்ச் மை பேக்ரவுண்ட் டு போடியம் அண்ட் மீ கிவிங் ப்ரெசன்டேஷன் இன் கூகுள் ஆஃபீஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த லீடர்ஷிப் டீம், ரீடைன் மை ஃபேஷியல் எலமெண்ட்ஸ் அண்ட் டோன்ட் சேஞ்ச் எனி அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். இப்போ பாருங்களேன், ரொம்பவே ஸ்டன்னிங்காக ரியலிஸ்டிக்காக இருக்குது. அதே இமேஜில் வந்து என் ஃபேஸை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ரெசிவாக எனர்ஜெட்டிக்காக மாற்றுன்னு சொன்னேன். பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே வந்து நம்ம ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாக மாற்றிடுச்சு. ஃபேஸ் வந்து இதில் வந்து கொஞ்சம் நம்ம ஃபேஸ் வந்து மாறிடுச்சு. ப்ரீவியஸ் இதில் இன்னும் கொஞ்சம் கரெக்டாக இருந்தது. அடுத்து தான் என்ன சொன்னேன் அப்படின்னா, கேமரா ஆங்கிள் வந்து ஆடியன்ஸ் சைட்லேருந்து வச்சு நான் என் ஃப்ரண்ட் சைடில் நான் பேசுகிற மாதிரி ஃபேஸ் வந்து தெரிகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். என் ஹூடி லோகோலாம் தெரியணும்னு. அதோட அவுட்புட் பாருங்கள். அதே மாதிரி ஹூடி எல்லாமே மாசாக தெரியுது. ஃபேஸ் தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம பார்க்க போகிற செகண்ட் ஃபீச்சர் என்ன அப்படின்னா, ஃபோட்டோ பிளெண்டிங். அதாவது ரெண்டு இமேஜை வச்சு நம்ம மர்ஜ் பண்ணி ஒரே இமேஜை ஜென்ரேட் பண்ணோம். இந்த இடத்துல நான் என்ன கொடுத்துருக்கேன்னா, இங்கே ஒரு டைகரோட இமேஜ் கொடுத்துருக்கேன். சைடில் வந்து என்னோட இமேஜ் கொடுத்துட்டேன். இந்த ரெண்டு இமேஜையும் கம்பைன் பண்ணி எனக்கு ஒரு அவுட்புட் ஜென்ரேட் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்கேன். கம்பைன் தீஸ் போத் இமேஜஸ், மீ பிளேயிங் வித் திஸ் டைகர், மேக் இட் மோர் ரியலிஸ்டிக் அண்ட் நேச்சுரல் அண்ட் டோன்ட் சேஞ்ச் மை ஃபேஷியல் கேரக்டரிஸ்டிக் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுச்சு அப்படின்னா, என்னால் ஜென்ரேட் பண்ண முடியாது. மை பர்பஸ் இஸ் டு பி ஹெல்ப்ஃபுல் அண்ட் ஹார்ம்லெஸ் அண்ட் கிரியேட்டிங் சச் இமேஜ் குட் ப்ரொமோட் அன்சேஃப் இன்ட்ராக்ஷன் வித் வைல்ட் அனிமல்ஸ். டைகர்ஸ் ஆர் பவர்ஃபுல் predators and playing with them is extremely dangerous and can lead to serious injuries or health அப்படின்னு சொல்லி கொடுத்துச்சு. ஸோ அதையே கொஞ்சம் மாற்றி ப்ராம்ப்டை மாற்றி கம்பைன் தீஸ் டூ எலமெண்ட்ஸ் அண்ட் கிரியேட் அ நியூ இமேஜ், மீ பெட்டிங் டைகர் அப்படின்னு சொல்லி கொடுத்து பார்த்தேன். ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஜென்ரேட் பண்ணிடுச்சு. ரொம்பவே ரியலாக ஜென்ரேட் பண்ணியிருக்கு. ஃபேஸ் தான் வந்து கொஞ்சம் மாறி இருக்குது. ஸோ இங்கே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, எனக்கு வந்து மேக் இட் மோர் ரியலிஸ்டிக், ஸ்னோ ஷுட் பி ட்ராப்பிங் ஆன் மீ அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அதே மாதிரி ஸ்னோலாம் நம்ம மேலே வருகிற மாதிரி, டைகரை பெட் பண்ணுற மாதிரி வேறு லெவலில் ஜென்ரேட் பண்ணியிருக்கு. நம்ம தேர்டாக பார்க்க போகிற ஃபீச்சர் என்ன அப்படின்னா, இன்டீரியர் டிசைனிங். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம வீட்டோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்ம வந்து அதை இன்டீரியர் வந்து ரீடிசைன் பண்ணணும்னு நினைக்கிறோம். வாலோட பெயிண்டிங்ஸ்லாம் மாற்றணும், ஃப்ளோரிங் மாற்றணும், இல்லை சோஃபா கவுச்சோட கலர்ஸ் மாற்றணும், டைனிங் டேபிள் மாற்றணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு இமேஜை மட்டும் எடுத்து அப்லோட் பண்ணிடலாம். அப்லோட் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார் கேஸ் இருக்குது, டிவி இருக்குது, எல்லாமே இருக்குது. நாங்கள் என்ன சொல்கிறேன்னா, ஐ வாண்ட் டு ரீடிசைன் மை ஹவுஸ், கேன் யூ ஹெல்ப் மீ ரிமூவ் த ஸ்டார் கேஸ்
அண்ட் ஆட் அ கிரே கார்பெட் டு த ஃப்ளோர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். அதோட ரெஸ்பான்ஸை பாருங்கள். நம்ம சொன்ன மாதிரியே சைடில் இருக்க படிகள்லாம் ஸ்டார் கேஸை ரிமூவ் பண்ணிடுச்சு. நம்ம கேட்ட மாதிரி கிரே கலரில் ஒரு கார்பெட் ஆட் பண்ணிடுச்சு. இந்த சோஃபா, இந்த கவுச்சை வந்து என்னோட லிவிங் ஏரியாவில் ஆட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன். மாசாக ஃபிட் பண்ணி நம்ம சோஃபா வந்து ஆட் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமாக கொடுத்துருச்சு. அடுத்து நான் என்ன கேட்குறேன்னா, சஜஸ்ட் மீ சம் ரீடிசைன் டு மை ரூம் டு மேக் இட் மோர் எலகண்ட் அண்ட் குட் லுக்கிங். ஸோ வேறு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணி என் ரூம் வந்து இன்னும் பெட்டராக ஆக்கலாம்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். மாசாக ஒரு ரெஸ்பான்ஸ் ஜெனரேட் பண்ணிடுச்சு. வாலில் பார்த்தா ஒரு வால் பெயிண்டிங் அட்டாச் பண்ணியிருக்கு, ஒரு டீ பாய் அட்டாச் பண்ணிடுச்சு, சோஃபா பில்லோ வச்சுட்டு ஒரு த்ரோ வச்சு மாசாக வந்து வேறு லெவலில் ரீடிசைன் பண்ணி கொடுத்துருச்சு. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டை வந்து ரீடிசைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நானோ பண்ணனா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பார்க்க போகிற 4th ஃபீச்சர் என்னென்னா மார்க்கெட்டிங். நம்ம இன்டீரியர் டிசைன் பண்ண மாதிரி நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் மார்க்கெட்டிங் பண்ணணும். நீங்கள் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஒரு செல்லராக இருக்கீங்க. உங்கள் ப்ராடக்ட் வந்து க்ரியேட்டிவாக ஃபோட்டோ ஷூட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா என்னோட ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணிவிட்டு create a marketing banner about iPhone 16 Pro with my image without changing any facial elements, an Apple tagline. Make it elegant, rich and stylish in Apple's own style that needs to be placed in a top level view in busy Chennai city ன்னு கொடுத்துருக்கேன். அதோட ரெஸ்பான்ஸை பாருங்கள். ரொம்பவே ஸ்டன்னிங்காக இருக்குது. அப்படியே சென்னை சேட்டலைட் வியூவில் வந்து நம்ம வந்து மேலே ஒரு பேனர் வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஆப்பிளோட டேக்லைன் ஒன்று கேப்சர் த அன்சீன்னு கொடுத்து iPhone 16 Pro நம்ம இமேஜ் வந்து கொஞ்சம் சேஞ்சாக இருக்குது. சைட் வியூவில் கொடுத்தனால கிளாஸாக ஆப்பிள் ஸ்டைலில் இருக்கு பாருங்கள். மேக் மீ வியர் திஸ் க்ரீன் சூட் அண்ட் ஐஃபோன் இன் க்ரீன் ஷேட். க்ரீன் சூட்டில் இருக்கிற மாதிரி ஐஃபோனும் க்ரீன் கலரில் இருக்கிற மாதிரி இப்போ மாற்று அப்படின்னு சொன்னேன். அதே பில்டிங்கில் அதே மாதிரி ஆப்பிள் ஸ்டைலில் நம்ம கேட்ட மாதிரியே க்ரீன் கலர் சூட்டில் க்ரீன் கலர் ஃபோனோட டேக்லைன் மாசாக ஜென்ரேட் பண்ணிடுச்சு. இந்த மாதிரி அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் உங்கள் ப்ராடக்ட்க்கு வந்து நீங்கள் வந்து ஒரு க்ரியேட்டிவாக வந்து ப்ராடக்ட் இமேஜ் க்ரியேட் பண்ணணும்னா நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாக நானோ பண்ண வச்சு க்ரியேட் பண்ணிடலாம். நம்ம பார்க்க போகிற 5th ஃபீச்சர் என்னென்னா இமேஜ் ரெஸ்டோரேஷன். நம்ம தாத்தா பாட்டி அவங்க ஜென்ரேஷனில் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜஸ்லாம் இருக்கும்ல, அதை எடுத்து வந்து இப்போ வந்து ஹை ரெசல்யூஷனில் அது எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம ரீக்ரியேட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அதை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் ஒரு இமேஜ் எடுத்திருக்கேன். இது வந்து எங்கள் பாட்டியோட அப்பா. ஸோ 1930, 1940s இருந்திருப்பாங்க. ஸோ இந்த இமேஜை நான் அப்லோட் பண்ணிவிட்டு நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, ரீஸ்டோர் திஸ் 1930s ஃபோட்டோ டு லுக் ஆஸ் இட் வாஸ் டேக்கன் டுடே வித் ஹை ரெசல்யூஷன் டிஜிட்டல் கேமரா. அதோட ரெஸ்பான்ஸை பாருங்கள். ரொம்பவே ரியலாக வேற மாதிரி இருக்குது. இது பாருங்களேன், இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். செம்மையாக இருக்குல்ல. இவர் வந்து சிரிக்கிற மாதிரி மாற்று, ஃபேஷியல் கேரக்டர்ஸ் மாற்றாமல் அப்படின்னு சொல்லி கேட்டு பார்த்தேன். அதோட ரெஸ்பான்ஸை பாருங்கள். ஸ்லைட் சேஞ்சஸ் இருக்குது, பட் ஸ்டில் இட் லுக்ஸ் வெரி லைவ். இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஏதாவது பழைய இமேஜஸ் இருந்துச்சுன்னா நீங்களும் வந்து அப்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இமேஜ் ரெஸ்டோரேஷனுக்காக இன்னொரு இமேஜ் அப்லோட் பண்ணேன். இது வந்து 1990s எடுத்தது. அப்பா கூட நான் இருக்கிற மாதிரி ஒரு நாஸ்டாலஜிக் ஓல்டு ஃபோட்டோ எடுத்து கொடுத்தேன். ரெஸ்டோர் திஸ் 1990s ஃபோட்டோ டு லுக் ஆஸ் இட் வாஸ் டேக்கன் டுடே வித் ஹை ரெசல்யூஷன் டிஜிட்டல் கேமரா அண்ட் சேஞ்ச் த ரூம் கலர் டு எலகண்ட் ஒன் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். இதுதான் அது ஜென்ரேட் பண்ண அவுட்புட்டு. ரெசல்யூஷன்லாம் மாற்றி ரூமெல்லாம் வந்து ரொம்பவே ரிஃபைன் பண்ணி கொடுத்துருக்கு பாருங்க. என்னோட இமேஜை கொடுத்துட்டு கம்பைன் திஸ் பர்சன் டு த ப்ரீவியஸ் இமேஜ் அண்ட் கிரியேட் அ நியூ இமேஜ் இன் நேச்சுரல் பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப நேச்சுரலாக மாற்று. அவங்க உட்காந்துருக்க சோஃபா வந்து உடன் பெஞ்சாக மாற்றிட்டு ஃபேஷியல் கேரக்டர்ஸ்லாம் வந்து அதே மாதிரி எடிட் பண்ணி அதை வந்து சேஞ்ச் பண்ணாத, என்ன வந்து அவங்க பக்கத்தில் உட்கார மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்து. இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த மொமெண்ட்டை ரீலீவ் பண்ணுற மாதிரி ரொம்பவே ஸ்டன்னிங்காக வேறு லெவலில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து அமேசானில் வந்து ஒரு ஒயிட் ஷர்ட் எடுத்து மேக் ஆல் ஆஃப் தெம் வியர் திஸ் ஒயிட் ஷர்ட்னு கொடுத்தேன். அதோட ரெஸ்பான்ஸை பார்க்கலாம். மாசா வந்து எனக்கு அந்த ஷர்ட்டை வந்து ஃபிட் பண்ணிடுச்சு. திரும்ப இந்த ஒயிட் ஷர்ட் அப்லோட் பண்ணி எங்கள் அப்பாவுக்கும் அப்ளை பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதோட ரெஸ்பான்ஸ் ரொம்பவே கிளாசிக்காக இருந்தது. நீங்கள் யாராவது மிஸ் பண்ணுறீங்க, அவங்களோட வந்து மொமெண்ட்ஸ் வந்து ரீக்ரியேட் பண்ணணும், ரீலீவ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கூகுள் நானோ பண்ணனா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம 6th பார்க்க போகிற ஃபீச்சர் என்னென்னா தம்ப்நெயில் கிரியேஷன். இப்போ நீங்கள் வந்து ஒரு கான்டென்ட் கிரியேட்டராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்து கூகுள் நானோ பண்ணனா வச்சு எப்படி சிம்பிளாக குவிக்காக க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். என்னோட இமேஜை கொடுத்துட்டு help me create a YouTube thumbnail for my next video. Comparison video of Samsung S25 Ultra versus Google Pixel 10 Pro. Add a text at the bottom. Who do you think wins? Make it visually stunning, colorful, electrifying without changing any facial elements. For response பாருங்க, ரொம்பவே ஸ்டன்னிங்காக எலக்ட்ரிஃபைங்காக இருக்குது பாருங்கள். லெஃப்ட் சைடில் S25 Ultra, ரைட் சைடில் Pixel 10 Pro, கீழே நம்ம சொன்ன மாதிரி who do you think wins, சென்டரில் நம்ம இமேஜை போட்டுச்சு, பேக் சைடில் ஃபுல்லாக எலக்ட்ரிக் ஸ்டன்னிங்காக அப்படியே எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகிற மாதிரி மாசா வெறித்தனமாக இருக்குது. கூகுள் நானோ பண்ணனா இல்லாமல் இந்த மாதிரி ஒரு தம்ப்நெயில் கிரியேட் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து ஒரு சீக்ரெட். நம்ம யூடியூப்பில் நிறைய வாட்டி ஸ்க்ரோல் பண்ணும்போது சில தம்ப்நெயிலை பார்த்துருப்போம், வெறித்தனமாக வேறு மாதிரி இருக்குது, வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம்.
இதெல்லாம் கிரியேட் பண்ணி எங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமெல்லாம் பார்த்துருப்போம். அந்த மாதிரி ஒரு தம்ப்நெயில் எடுத்து அதில் உங்கள் இமேஜை வந்து ஈஸியாக வந்து நானோ பனானா வச்சு ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா? ஸோ நான் இந்த ஒரு தம்ப்நெயில் எடுத்தேன். இது ரொம்பவே சூப்பராக இருந்தது, மேட் வித் ஏஐன்னு சொல்லிட்டு. இது என்னோட இந்த இமேஜும் கொடுத்துட்டேன். ஹெல்ப் மீ கிரியேட் a யூடியூப் தம்ப்நெயில் 16:9 ரேஷியோ லைக் திஸ் இமேஜ் வித் மை பிக்சர் இன் இட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். அதே மாதிரி எக்ஸாக்டாக நம்ம ஃபோட்டோ வந்து ரீப்ளேஸ் பண்ணி மிரட்டலாக கொடுத்துருச்சு. நீங்கள் வந்து இமேஜ் ஜென்ரேஷன் வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை உங்கள் எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட்டிங், ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன், இமேஜஸ்லாம் வந்து கூகுள் நானோ பனானா வச்சு க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, கூகுள் வந்து அவங்க நானோ பனானா வச்சு என்னென்ன யூஸ் கேஸ்லாம் பாசிபிள் யூஸ் கேஸ் க்ரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்களே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது என்னன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். கூகுள் ஏஐ ஸ்டுடியோவில் பார்த்தீங்கன்னா பில்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போயிட்டு இங்கே இருக்கிற அப்ளிகேஷன் எல்லாமே வந்து இவங்க கூகுள் நானோ பனானா வச்சு பில்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணி நீங்கள் எடிட்டிங் பண்ணலாம், ஃபில்டர்ஸ் ஆட் பண்ணலாம், அனிமே மாதிரி மாற்றணும், உங்கள் ஃபேஸ் வந்து அனிமே கேரக்டர் மாதிரி மாற்றணும்னா பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய இமேஜ் அப்லோட் பண்ணுறேன், பண்ணிவிட்டு க்ராப் பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஃபில்டர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபில்டர்ஸ் போட்டு நான் அனிமே மாதிரி மாற்றணும்னு சொல்கிறேன், மாற்றிட்டு அப்ளை கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அனிமே மாதிரி ஜென்ரேட் பண்ணிடுச்சு. இதை வேணால் நான் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மாதம் அனிமே மாதிரி மாற்றிடுச்சு. ப்ளஸ் நான் இன்ட்ரோடக்ஷனில் சொன்ன மாதிரி நம்ம டைம் ட்ராவல் பண்ணி நம்ம 1950s, 60s, 70s, 80s, 90s, 2000s எப்படி இருந்திருப்போம்னு சொல்லிட்டு ரீக்ரியேட் பண்ணி, ரீஇமேஜின் பண்ணி, ரீலிவ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா இங்கே பாஸ் ஃபார்வர்டுன்னு ஒரு ஆப் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே அப்லோட் ஃபோட்டோ, இங்கே அப்லோட் பண்ணிவிட்டு ஜென்ரேட்னு கொடுத்தோம் அப்படின்னா அந்த மேஜிக்கை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓடு இப்போ வந்து நம்ம ஜென்ரேட் பண்ண இமேஜஸ்லாம் வந்து டவுன்லோட் பண்ணியாச்சு. அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம லைவாக பார்க்கலாம். இப்படி தான் 1950s நான் இருந்திருப்பேன். பா ரொம்பவே அப்படியே டிட்டோவாக இருக்குது. இந்த உலகத்தில் ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ரொம்பவே அப்படியே க்ளோஸாக இருக்குது. கொஞ்சமே சேஞ்சஸே தெரில. இப்படி தான் 1960s இருப்பேனா, 70s இதெல்லாம் சுப்பிரமணியபுரம் சசிகுமார் மாதிரி இருக்குது. 80s வாவ், இதை நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நீ பார்த்ததே இல்லை, இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல், இந்த மாதிரி பியர்டு வச்சு நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. 1990s எப்படி இருப்பானா சில். 2000 வாவ், கூலாக இருக்குது. எனக்கு வந்து 2000s 1980 ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த இமேஜ் எந்த அளவுக்கு க்ளோஸாக இருக்குது அப்படின்னா அவ்வளோ ரியலாக இருக்குது. எனக்கு இந்த இடத்துல இருக்கிற மார்க் முதற்கொண்டு அந்த மாதிரி அதே மாதிரி இருக்குது பாருங்க. இதில் பாருங்கள், இதுலேயும் அந்த மாதிரி தான் மார்க். நம்ம ஜென்ரேட் பண்ணதில் எந்த வெர்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் கூகுள் நானோ பனானா யூஸ் பண்ணி எப்படி வந்து ஃபோட்டோ எடிட்டிங், இன்ஸ்டண்ட்டாக ஃபோட்டோ எடிட்டிங், ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஹேர் ஸ்டைல் எப்படி சேஞ்ச் பண்ணலாம், உங்கள் டிஷர்ட் எப்படி மாற்றலாம், உங்களுக்கு பிடிச்ச காஸ்டியூமை விர்ச்சுவலாக வந்து எப்படி ட்ரை ஆன் ஃபீச்சர் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம், மல்டிபிள் இமேஜஸ் வந்து பிளெண்ட் பண்ணி எப்படி வந்து ஒரு புது இமேஜை கிரியேட் பண்ணுறது, உங்கள் வீட்டோட இன்டீரியரை கம்ப்ளீட்டாக ரீடிசைன் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி மாற்றுறது, உங்கள் ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ப்ராடக்ட் இமேஜை வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம், ஓல்டு இமேஜஸ் வந்து ஹை ரெசல்யூஷன் இமேஜஸாக எப்படி மாற்றலாம், ப்ளஸ் நீங்கள் உங்கள் பாஸ்ட்டுக்கு போயிட்டு 1950s 60s எப்படி இருந்திருப்பீங்கன்னு சொல்லிட்டு தத்ரூபமாக ரீக்ரியேட் பண்ணி பார்த்தோம். இந்த வீடியோ நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். அதே மாதிரி உங்களுக்குமே ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக, ஃபன்னாக, என்டர்டெய்னிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். I'll see you in the next video. Bye.